ஹாய் ஃபுடீஸ், இன்றைக்கி கிறிஸ்பி பேபிகார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேபிகார்ன் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டிக்கோங்க. எப்படி வேணால் வெட்டலாம். இந்த நான் வெட்டுற மாதிரியும் வெட்டலாம், இல்லாட்டி நீங்கள் ரெண்டாக ஸ்லிட் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி நான் வெட்டுற மாதிரி பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கடித்து சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த கட் பண்ண பேபிக்கான கிறிஸ்பியாக நம்ம பொரிச்செடுக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் மைதா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். அப்புறம் அரிசி மாவு நீ சும்மா கொஞ்சம் அதில் பாதி போட்டால் போதும், அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் மைதா எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கார்ன்ஃப்ளவரும் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் லோக்கல் உங்களுக்கு என்ன சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா, சில்லி சிக்கன் மசாலா, 65 மசாலா, அது எது கிடைக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருந்தது யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா பேபிகார்ன் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடுறேன். கூடவே நீங்கள் சால்ட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ட்ரையாக தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த வித கட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு அடுத்த பேபிகார்னை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச பேபிகார்னை வந்து இதில் போட்டு இதையும் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரையாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பவுடரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லேசாக தண்ணி தெளித்து, அதாவது நீங்கள் போடுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி லேசாக தண்ணி தெளித்து மறுபடியும் ஒரு கலக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக அந்த மசாலா நல்லா பிடிச்சிக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லேசாக தண்ணி தெளித்து நம்ம மறுபடியும் ஒரு பரட்டினோம்னா நமக்கு வந்து அந்த சில்லி போடுறதுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி கழிச்சோம். இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஒரு வடச்சட்டியில் நம்ம எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இதை பொரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நீங்கள் சால்ட்டு உங்களுக்கு போதுமா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே லைட்டாக அந்த மசாலா சாப்பிட்டு பார்த்திங்களா தெரியும் சால்ட் எவ்வளோ இருக்குன்னு. அப்புறம் இது பேபிகார்ன் வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் சும்மா ஹாஃப் குக்டு சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம், ரொம்ப மீடியமாக வச்சுட்டு நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணணும். ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அப்படியே கருகாமல் அந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சீக்கிரம் கருகிடும். ப்ளஸ் இதுக்கு வந்து எந்த விதமான கலர் பொடியும் ஆட் பண்ணல, அந்த சில்லி சிக்கன் மசாலாவில் இருந்த அந்த கலர் தான். ஸோ அதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்க சிக்கன் பீஸ், போன்லெஸ் சிக்கன் பீஸ் மாதிரியும் இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்குறக்கு சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கும். அதுக்காக இந்த ஷேப்பில் கட் பண்ணுது, பார்த்தா சிக்கன் மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா இது குக் ஆகிடுச்சு. அதாவது லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பி கார்ன் ரெடி. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது ஈவினிங்க்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்.
இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, அதையும் நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே பிளெஸ்ட். தேங்க்யூ.